Hmm. Which date of the June 2099 among the following is Sunday? Which date of the June 2099 among the following is Sunday? இதுல ஏதோ ஒரு டே சண்டே, எந்த டேன்னு கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஜூன் ஃபர்ஸ்ட் என்ன டேன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ சண்டே வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ இது கொஞ்சம் கால்குலேஷன் பேஸ்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஜூன் 2099 என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் எப்போ சண்டே வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கண்டுபிடிப்போமா ஃபர்ஸ்ட்? சரி, இப்ப என்னது? 2099 ஜூன் தானே? அப்போ 2098, 99 ரன்னிங். அப்போ எவ்வளவு கம்ப்ளீட்டா இருக்கு? 2098 கம்ப்ளீட்டா இருக்கு. கரெக்டா? அப்போ இதை நம்ம 2098னா இது எப்படி எழுதிக்கலாம்? 2000 இயர்ஸ் பிளஸ் 98 இயர்ஸ் பிளஸ் வாட்? ஜூன் வரலாம். சரியா? ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஃபர்ஸ்ட். அதான கண்டுபிடிக்கணும். ஜூன் ஃபர்ஸ்ட். சரி, இந்த 200 இயர்ஸ்க்கு எவ்வளவு ஆட் டே? 200, திஸ் இஸ் இயர்ஸ். 200 இயர்ஸ்க்கு 0 ஆட் டே. இதை விட்டுருவோம். 200 நீங்க அப்படியே எழுதுங்க, அதை மறந்துடுங்க. ஓகே. இப்போ 98 இயர்ஸ் எவ்வளோ ஆட் டே, ஐ மீன் எவ்வளோ ஆர்டினரி இயர்ஸ், எவ்வளோ லீப் இயர்ஸ்? 24 ஆர்டினரி இயர்ஸ், சாரி 24 லீப் இயர்ஸ், 74 ஆர்டினரி இயர்ஸ். கரெக்டா? 24 லீப் இயர்ஸ் பிளஸ் 74 ஆர்டினரி இயர்ஸ். 24 லீப் இயர்ஸ்க்கு எவ்வளோ? 48 ஆட் டேஸ். இதுக்கு 74. 48 ஆட் டேஸ்னா இதுக்கு என்னது? 6 ஆட் டே, 4, இது ரெண்டும் ஆட் பண்ணா 10, 10னா 3 ஆட் டேஸ். இங்க எவ்வளோ? 3 ஆட் டேஸ். 99 தான். அப்ப 99 இட் இஸ் அன் ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயர்னா பிப்ரவரி என்னது? 0 ஆட் டே. மார்ச் இட் இஸ் கோயிங் டு பி 3. ஏப்ரல் இட் இஸ் கோயிங் டு பி 2, ஏன்னா 30 டேஸ். ஓகே. மே இட் இஸ் கோயிங் டு பி 3. இங்க வந்து என்னது? ஃபர்ஸ்ட்னா 1, ஒரு ஆட் டே. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3, 3 plus 3 6, 6 plus 3 9, 9 plus 2 11, 11 plus 3 14. 14 வந்துச்சா? விட்டுடலாமா? ரிமைனிங் என்ன இருக்கு? 1. அப்ப எவ்வளவு ஆட் டே வருது? 1 ஆட் டே. 1 ஆட் டே அப்படின்னா இட் இஸ் மண்டே. சண்டே எப்போ வரும்? ஃபர்ஸ்ட் ஜூன் வந்து மண்டே அப்படின்னா சண்டே இன்னைக்கு 7th. 7th இஸ் வாட்? சண்டே. ஓகே. ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஜூன் மண்டே அப்படின்னா 7th. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். சரியா? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. 7th இஸ் அ சண்டே. புரிஞ்சா? இது ஈஸியா இருக்கா இப்போ? ஓகே. யூ வில் கெட் ஒன் கொஸ்டின். இது 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின். So it is somewhat LCM based question. Again, day கொடுத்திருந்தால இங்க கொண்டு வந்துட்டேன். Joseph visits the club on every 5th day. Harsh visits on every 24th day. Is 5th day. ஒவ்வொரு 5 டேஸ்க்கு இவர் போய் ஒரு கிளப் விசிட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு 24th டே போயிட்டு 24th டே, 48th டே அவர் போயிட்டு விசிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் ஸ்மித் விசிட்ஸ் ஆன் எவ்ரி 9th டே, 9, 18, 27 அந்த மாதிரி போயிட்டு இவர் விசிட் பண்ணிட்டு இருக்காரு. இஃப் ஆல் த த்ரீ ஆஃப் தெம் மீட் அட் த கிளப் ஆன் சண்டே. ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்றாங்க? சண்டேல மீட் பண்றாங்க எல்லாரும்.
அதுக்கப்புறம் 9 days பொறுத்து அவர் வந்து ஃபிஃப்த் 5 days பொறுத்து இவர் வந்து மீட் பண்ணுவாரு. 24th அவர் மீட் பண்ணுவாரு. 19th இவர் மீட் அப்படியே மீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எப்போ அதான் கொஸ்டின் எப்போ வந்து திருப்பி மீட் பண்ணுவாங்க. தென் ஆன் விச் டே ஆல் த்ரீ ஆஃப் them மீட் அகைன். டே கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் சண்டே மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. நான் எவ்ரி ஃபிஃப்த் டே நான் வரேன், 24th டே நான் வரேன், 9th டே நான் வரேன் அப்படின்னா திருப்பி அவங்க வந்து எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க, என்ன டேட்ல, என்ன டேல, டேட் இல்ல என்ன டேல மீட் பண்ணுவாங்க, இது கண்டுபிடிக்கணும். சரியா? இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, மல்டிபிள்ஸ் ஆஃப் 24, மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. சரியா? அப்போ இது மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சுன்னா அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அன்னைக்கு தான் வந்து என்ன திருப்பி மல்டிப்ளை பண்ண போறோம், ஐ மீன் திருப்பி மீட் பண்ண போறாங்க. சரியா? வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 5, 24 அண்ட் 9? இது மூணாவது டிவைட் பண்ணலாமா? 5, 8, 3 அவ்வளவுதானே எல்சிஎம். இது அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 49. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 360. எல்சிஎம் இஸ் 360. அப்போ 360th டே வந்து திருப்பி மீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாள் சண்டே மீட் பண்ணிட்டு போறாங்களா, ஸ்டார்டிங் வித் சண்டே. எப்படி டேஸ் மூவ் ஆகும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே இப்படிதான் மூவ் ஆகும். கரெக்டா? ஓகே. அப்போ 360th டே என்ன டே வரும் அதான் கண்டுபிடிக்கணும். 360th டே என்ன டே வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணிடலாம்? வில் அப்ளை த கான்செப்ட் ஆஃப் ஆட் நம்பர், ஆட் டேஸ். 360 டேஸ்ல எவ்வளவு ஆட் டேஸ் இருக்கு? 360 டேஸ்ல எவ்வளவு ஆட் டேஸ் இருக்கு அதை எப்படி கண்டுபிடிப்போம்? யூ டிவைட் பை 7. 7ஆல டிவைட் பண்ணா வர ரிமைண்டர் தான் ஆட் டே. என்னது? 5 டைம்ஸ் 35, ரிமைனிங் 1, 1 டைம் 7, 51 வீக்ஸ் பிளஸ் வாட் 3 ஆட் டேஸ். கரெக்ட் தானே? 360 பா. 3 odd days. 3 odd days corresponds to what? Starting Sunday means 0. Monday means 1. Tuesday means 2. 3 means what? Wednesday. They are going to meet again on Wednesday. So again that odd day concept only. ஸோ ஸ்டார்டிங் ஆன் சம்டே திருப்பி எப்போ மீட் பண்ணுவாங்கன்னா அது எல்சிஎம். இது ரெண்டுத்துக்கும் லீஸ் காமன். 5ஆலையும் 24ஆலையும் 9ஆலையும் டிவைட் பண்ற ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் எப்போ வருதோ அன்னைக்கு தான் திருப்பி மீட் பண்ண போறாங்க. இந்த 36 தான் லீஸ் நம்பர், இருக்கிறதுலே லீஸ் நம்பர். 5ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 360th டே தான் மீட் பண்ண போறாங்க. அன்னைக்கு என்ன டே வரும் அப்படின்னா யூ யூஸ் a கான்செப்ட் ஆஃப் ஆட் டே. 3 odd day. 3 மீன்ஸ் இட் பிகாஸ் ஸ்டார்டிங் வித் சண்டே. 3 odd day மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி வென்ஸ்டே. புரியுதா? அடுத்தது போலாமா? Considers two state, I mean, again, recent question, 2021, in the calendar based reasoning. The last day of the month is a Wednesday. The third Saturday of the month was 17th day. Question என்னன்னா, what day is the 14th of the given month? எந்த மந்த் என்னெல்லாம் சொல்ல நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்ல, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 14th of the month என்ன டே, அதான் கொஸ்டின். 14th of the month, what is the day? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. the last day of the month is a Wednesday. லாஸ்ட் டே வந்து வென்ஸ்டே அப்படின்னா 14th டே என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியுமா? சொல்லாமா? சரி, ஓகே. மந்த்ன்னு சொன்னாங்கல்ல, அந்த மந்த் வந்து 30 days மந்தா 31 days மந்தா? 30 days மந்த்னு வந்துச்சுன்னா லாஸ்ட் டே வென்ஸ்டேனா நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு டே வரும். 31 days மந்த் அப்படின்னா லாஸ்ட் டே வந்து வெட்னஸ்டே அப்படின்னா இன்னொரு டேட் வரும், 14th. கரெக்டா? அந்த மந்த் என்னன்னு சொல்லல. 30 days மந்தா 31 days மந்தான்னு சொல்லாம லாஸ்ட் டே வந்து வெட்னஸ்டேன்னு சொன்னாங்கன்னா நம்மளால 14th எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நமக்கு ரெண்டு ஆன்சர் வரும். 30னா ஒரு ஆன்சர் வரும், 31ஸ்ட்னா ஒரு ஆன்சர் வரும்.
சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? the third Saturday of the month was on the 17th day. தேர்ட் சாட்டர்டே என்னது? 17th. சாட்டர்டே அன்னைக்கு 17th. இதை வச்சுட்டுனா 14th கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ வாட் இஸ் ஃப்ரைடே? ஃப்ரைடே இஸ் ஃப்ரைடே சாட்டர்டே தானே? அப்போ 16th என்னது? ஃப்ரைடே. 15th Thursday. Then 14th Wednesday. ஸோ தேர்ட் சாட்டர்டே 17th அப்படின்னா 14th என்னது? வென்ஸ்டே. ஆன்சர் பண்ண முடியுதா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஆப்ஷன் என்னது? ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகே, அண்டர்ஸ்டுட். இது ரெண்டுத்திலே ஆன்சர் வரணும், காம்பினேஷன் போகணும். ஒன்னுத்திலே டைரக்டா ஆன்சர் வருது. ஸோ வி ஹவ் ஆன்சர்ட். அடுத்தது போலாமா? 2021ல கேட்ட ஒரு டைரக்ட் விச் டே இஸ் 10th October 2027? விச் டே இஸ் 10th October 2027? எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2027 10th October என்ன வரும்? ஸோ 2027னா 27 ரன்னிங். எப்படி இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2026 பிளஸ் ஜான் டு 10th October. கரெக்டா? ஜான் டு 10th October. இந்த 2026 என்ன பண்ணலாம்? நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2000 பிளஸ் 26 இயர்ஸ். இது இயர்ஸ். இதெல்லாம் என்னது? மந்த்ஸ். இது எதுல இருந்து? ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 10th October. 10th October. சரி, இதுக்கு என்னது? ஜீரோ ஆட் டே விட்டுடலாம். இந்த 26க்கு 6 பிளஸ் 20. 6 லீப் இயர், 20 ஆர்டினரி இயர். 6 என்னது? 12 ஆட் டேஸ். 20 20 ஆட் டேஸ். இங்க எவ்வளவு ஆட் டேஸ்? 5. இங்க எவ்வளவு ஆட் டேஸ்? 6. இது ரெண்டு சேர்த்தோம்னா 11. 11 எவ்வளவு ஆட் டேஸ்? 4 ஆட் டேஸ் இருக்கு இயர்ல. மந்த்ல 3. 2027. 27 is an ordinary year. கரெக்டா? 0. இங்க என்ன வரும்? மார்ச் 3. 2. இது என்னது? 3. 2. இது என்னது? 3. இது என்னது? 3. இது என்னது? 2. இங்க என்னது? 10th Octoberனா 3. 3 ஆட் டேஸ். இப்ப ஆட் பண்ணுங்க. 4. 4 பிளஸ் 3 7. 7 plus 3 10. 10 plus 2 12. 12 plus 3 15. அது 14 விட்டுடலாமா? 1. 1 plus 2 3. 3 plus 3 6. 6 plus 3 9. 9 plus 2 11. 11 plus 3 14. 14 0 odd days. 0 odd days அப்படின்னா என்ன? அன்னைக்கு என்னது? சண்டே. புரிஞ்சா? அவ்வளவுதான். அடுத்தது கண்டுபிடிப்போமா? In the particular year, 12th January is a Sunday. Then which one of the following is correct? அதாவது நீங்க 12th January கொடுத்துட்டாங்க சண்டேன்னு. ஓகே, then which one of the following is correct? இதுல இருந்து ஒன்னு 12th July என்னன்னு கேக்குறாங்க, இல்ல 15th July என்னன்னு கேக்குறாங்க. அது வந்து லீப் இயரா இருந்தா என்ன, ஆர்டினரி இயரா இருந்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 12th போவோம். 12th July என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம்.
ரைட். ஸோ 12 to 31 ஜான் இதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஜான் வந்து 31 டேஸ், ஐ மீன் 31 டேஸ் மந்த். கரெக்டா? 12. அதுக்கப்புறம் ஃபெப், மார்ச், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆ ஜூலை 12th, ஜூலை 12th, 15th அப்புறம் போ. ஓகே. இங்க 31 மைனஸ் 12 எவ்வளோ? 19 டேஸ். 19 டேஸ்னா 5 odd days. கரெக்டா? 5 odd days. 5 odd days. இங்க என்னது? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயர் 0. இங்க 3. இங்க 2 ஏப்ரல், மே 3, ஜூன் 2, இங்க 5. 5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 5, 8, 10, 13, 13, 1, 6. 6 odd days வருதா? கரெக்டா? 6 odd days அப்படின்னா ஸ்டார்டிங் வித் சண்டே 6th odd day அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி சாட்டர்டே. ஸோ 12th ஆர்டினரி இயரா இருக்கும்போது 12th என்ன வருது? சாட்டர்டே வருது. இதே வந்து லீப் இயர்னா என்ன வரும்? லீப் இயர் அப்படின்னா இங்க என்ன வரும்? லீப் இயர்னா இங்க 1 ஆயிடும். 6 + 1 7. 7னா 0 ஆட் டேன்னு வந்துடும். 0 ஆட் டே அப்படின்னா சண்டே. சரியா? இப்ப அந்த 12th என்ன கொடுத்துருக்காங்க? 12th July is Sunday if the year is a leap year. கரெக்ட் தானே? 12th July is Sunday if the year is a leap year. 12th July is not Sunday if the year is a leap year. Not Sunday ன்னு சொல்றாங்க. But it is what? Sunday. கரெக்டா? And sorry, so what is that last statement? 12th July is not Sunday if the year is a leap year. Not Sunday ன்னு சொல்றாங்க. No. It is a leap year. Leap year na 12th July it is what? Going to be Sunday. புரிஞ்சா? அப்போ 15th கண்டுபிடிக்கணுமா என்ன? தேவையில்ல. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. புரிஞ்சிச்சு. Okay. So this is how we have to answer the question based on calendar. Calendar problem na the number of odd days. Odd days which we can manage. Okay. So tomorrow we will discuss again the problem based on ages. Okay. The two more reasoning problems or one or two reasoning problems I will come out. And ages and that partnership problem ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏஜ் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு along with that we will discuss some of the reasoning topic. Maybe syllogism or seating arrangement இல்ல directions ஏதோ ஒன்று பார்ப்போம். That we will see in the next class. Okay. Thank you.